டு ஸ்டார்ட் சம்திங் யூ ஹேவ் டு ஸ்டாப் சம்திங். ஒரு விஷயத்தை நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா நல்ல துவக்கங்கிறது ஒரு நல்ல முடிவுல இருந்து ஆரம்பிக்குது. ஆமா, நீ எடுக்கக்கூடிய முடிவு, உனக்கு என்ன தேவை எது தேவையில்லை, எதை எப்போ எப்படி பண்ணணும், இப்படி நீ எடுக்கிற பாரு முடிவு, இந்த முடிவு தான் உன்னோட வெற்றியை தீர்மானிக்குது. ஸோ இப்போ சொல்லு, நீ என்ன முடிவு பண்ண போற? எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போற? எந்த மாதிரி ஒரு மனுஷன் உன்னோட வாழ்க்கையை லீட் பண்ண போற? எந்த மாதிரி ஒரு மனுஷன் உன்னோட வாழ்க்கை வேணுங்கிறத நீ ஆசைப்பட போற? அதுக்காக என்னென்ன விஷயங்களை நீ நிப்பாட்ட போற? யோசிச்சு பாரு. உனக்கு எது தேவையில்லை? உன்கிட்ட இருந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷனும் உனக்கு தேவையில்லை. உன்னோட எனர்ஜியை தேவையில்லாம உன்கிட்ட இருந்து எடுக்கிற ஒவ்வொரு மூவிஸும் உனக்கு தேவையில்லை. உன்னோட பாசிட்டிவ் தாட்ஸை குலைக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு தேவையில்லை. இப்படி நீ யோசிச்சு முடிவு பண்ணு, உனக்கு எதெல்லாம் தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணு. அப்பவே உன்னோட வாழ்க்கையில நல்ல ஒரு ஆரம்பம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா லைஃப் இஸ் நத்திங் பட் ரிசல்ட் ஆஃப் ஆல் யுவர் ரேண்டம் சாய்ஸஸ். ஆமா, உன்னோட வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீ உனக்கு தெரியாம நிறைய முடிவுகள் எடுத்திருப்ப. அந்த முடிவுகள் ரொம்ப பெருசா இருக்கலாம், இல்ல சின்னதா இருக்கலாம். ஆனா நீ எடுத்த எல்லா முடிவும் இருக்கும் பாரு, அந்த முடிவோட ரிசல்ட் தான் இன்னைக்கு உனக்கான வாழ்க்கை. ஸோ உன்னோட ஃபியூச்சரை முடிவு பண்ண போறது இனிமேல் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள். ஸோ இப்போ முடிவு பண்ணு, நீ எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போற. அந்த முடிவை ரொம்ப யோசிச்சு உனக்கு தேவையானதை நீ எடுத்த அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் நீ நினைச்ச மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் நீ நினைச்ச மாதிரி கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ நான் சொல்றேன், எப்போ உன்னோட முடிவுகளை முழு மனசோட எடு, உனக்கான முடிவுகளா எடு. கொஞ்சம் சுயநலவாதியா இருக்கிறது ஒன்றும் பெருசு தப்பு இல்லை. ஸோ நீ எடுக்கக்கூடிய முடிவு உனக்கானதா இருந்துச்சு அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் உனக்கானதா இருக்கும். இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தனோட ஃபியூச்சரை நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப, அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இன்னைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கே நீ நினைச்ச மாதிரி மார்க் எடுக்கிறதுக்கு ஆரம்பி. கொஞ்சமா உன்னோட எனர்ஜி எதுல தேவை எதுல தேவை இல்லைங்கிறத யோசிச்சு செலவு பண்ணு. இங்க மொத்தமா அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பத்தி யோசிக்காத. நீ எப்படி இருக்க, என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிற, உன்னோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்கிறது உன்னை பத்தி யோசி. இந்த உலகத்துல நிறைய பேர் மத்தவன் அப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுல ஒரு 10ல் 1% அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவன் வாழ்க்கை அவன் எப்படி வாழணும் ஆசைப்படுறான் அப்படின்னு அவனை பத்தி அவன் யோசிச்சிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு அவன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா இருந்திருக்கிறோம். ஸோ அந்த தப்ப நீயும் பண்ணாத, மற்றவங்களை பத்தி யோசிக்காத. உனக்கு நீ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஏன்னா உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு உன்னாலதான் முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். உன்னோட வாழ்க்கையில நீதாண்டா ராஜா. இந்த லைஃப்ல குட்டுக்கும் கிரேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கும் அதை சிறப்பா பண்ணணும்னு ஆசைப்படுறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நல்லா பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவன் அந்த விஷயத்தை எப்படியாவது செய்யணும்னு நினைப்பான். அந்த விஷயத்த செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அதோட நிறுத்திப்பான். அவனுக்கு ஒரு எண்டு வந்துடும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும். ஆனா ஒரு விஷயத்த சிறப்பா பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவன் அதை ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணுவான், அப்புறம் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு நினைப்பான், திரும்பவும் நல்லா பண்ணுவான், அப்புறம் பெட்டரா பண்ணணும்னு நினைப்பான். இப்படி திரும்ப 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 அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே செய்யாது, அவன் சந்தோஷப்படவே மாட்டான். அவன் திரும்ப திரும்ப பெட்டர் ஆகணும்னு நினைப்பான். அப்படி பண்றவன் தான் அதுல கிரேட்டஸ்ட் ஆவான். அப்படி செய்யறவன் தான் அந்த விஷயத்த கிரேட்டா செய்வான்.